وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. وقال تعالى في القرآن المجيد: الله يتوفى الأنفس حين موتها والتي لم تمت في منامها. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் இந்த உலகத்தை படைத்து உங்களையும் என்னையும் படைத்து இஸ்லாத்தை அருளிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இங்கு இஸ்லாத்தினுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒன்று கூட செய்தானோ, இதை போலவே அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய இரண்டாவது நாளிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த தருணத்தில் எங்கே நாம் கவனித்து பார்த்தால் பல முஸ்லிம்கள், உலக மக்கள் தொழுகைக்கு வந்தாலும் தொழுதாலும் அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார்களோ, தங்களுடைய வேலைகளை முழுகி விடுகிறார்களோ, அந்த தருணத்தில் அல்லாஹ் நமக்கு இங்கு இஸ்லாத்தினுடைய சில பல கல்வியை, இஸ்லாத்தினுடைய மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ஒரு நல்லது நாட வேண்டும் என்று நினைத்தால், அதாவது நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதே நாடுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மீது சில நல்ல விஷயங்கள் நாட வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு காசு, பணம், பொருளாதாரம் இதையெல்லாம் விட்டுவிட்டு முதலிலே கொடுப்பது, முதல் அருட்கொடையாக கொடுப்பது, ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அதாவது யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை நாட வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் முதல் விஷயமாக மார்க்க புரிதல் அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான அந்த ஆர்வத்தை நம்ம உள்ளத்தில் அல்லாஹ் போட்டுருவான். இதற்காக நாம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆர்வத்துடன் அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் நம்ம இங்க அமர்ந்து கொண்டிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது நம்முடைய தலைப்பிற்கு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ் நாம் நேற்றைய அமர்விலே, நேற்றைய தர்சிலே பார்த்தோம் அஹ்லாக்குனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது, இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த அஹ்லாக் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கு, மேலும் இதனுடைய சிறப்பம்சம் என்ன, இதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் நேற்றைய தர்சிலே பார்த்தோம். இன்றைய தர்சிலே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒழுக்கங்களுடைய தொடர்பிலே முதல் ஒழுக்கமாக இதனுடைய தொடர்ச்சியாக பல ஒழுக்கங்களை பார்ப்போம்.
இதிலே முதல் ஒழுக்கமாக நாம் இன்றைய இந்த அமர்விலே தூக்கத்தினுடைய ஒழுக்கங்கள் என்ன, அதாவது நாம் தூங்கும் பொழுதும் சரி, தூங்கி எழுந்தவுடன் செய்யக்கூடிய இஸ்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, அஹ்லாக் எந்த முறையில் இருக்க வேண்டும். இதற்கு முன்பாக இரு விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்கம் முழுவதும் நாம் படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பாக இரண்டு நற்செய்திகளாக எடுத்துக்கொள்ளலாம், இரண்டு மிக முக்கியமான மெயின் பாயிண்ட்ஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். என்னவென்று பார்த்தால், பொதுவாகவே நாம் நம்மளுடைய அன்றாட வேலையிலே பார்த்தால் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளிலே இரண்டு விஷயங்களாக பிரிப்பான். நாம் செய்யக்கூடிய செயல்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அல் இபாதத், அதாவது நாம் செய்யக்கூடிய இபாதத், தொழுகையாக இருக்கட்டும், நாம ஜகாத் கொடுக்கறதாக இருக்கட்டும், சதகாவாக இருக்கட்டும், நோன்பு நோற்றுவதாக இருக்கட்டும், இது எல்லாமே இபாதத்துல வரும். ஆமாவா இல்லையா? இது எல்லாமே நாம் அல்லாஹ்விற்காக இபாதத்திற்காக செய்கிறோம். மற்றொன்று உலமாக்கள் பிரிக்கிறாங்க ஆதாத் முஆமலாத், அதாவது நாம இபாதத் இல்லாம பல விஷயங்கள், அதாவது உட்கார்றது, எந்திரிக்கிறது, நாம ஒரு வியாபாரத்துக்கு போறது, இது எல்லாமே இபாதத்துல வராது. ஆனா நாம அன்றாட வேலையிலே இந்த செயல்களையும் செய்யறோம். தூங்குறோம், விழிக்கிறோம், இந்த மஸ்ஜிதுக்கு வரோம், இப்படிப்பட்ட பல செயல்களை செய்யறோம். இது எல்லாமே ஆதத்துல வரும். ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலமாக்கள் இங்க சொல்றாங்க, எங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே இபாதத்தும் செய்யறானோ ஆதாத்தும் செய்கிறானோ, இந்த மனிதன் இவனுடைய வாழ்நாளிலே ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டால், அதாவது இவன் செய்யக்கூடிய அன்றாட வேலையிலே இஸ்லாம் காண்பித்து கொடுத்த இந்த ஒழுக்கத்தையும் இவன் என்ன செய்கிறான், ஃபாலோ செஞ்சா, உலமாக்கள் சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், இவன் செய்கிற சிறிய விஷயங்கள், நார்மலான அன்றாட வேலை கூட இபாதத்தாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் அக்பர். எப்படி நம்ம இபாதத்துக்காக வேண்டி வந்து தொழுகிறோம், இது இபாதத். ஆனா இப்ப நாம இங்க தர்ஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், சாப்பிடும் பொழுது அந்த உணவு உண்ணக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நம்ம பேணுனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக நாம செய்யக்கூடிய அந்த உணவு சாப்பிடுறது கூட இபாதத்தாக மாறிடும். சுப்ஹானல்லாஹ். அதை முடிச்சுட்டு தூங்க போறோமா, அப்போ தூக்கத்திற்கான இருக்கக்கூடிய இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களை, அந்த நெறிமுறைகளை நாம பின்பற்றினால் அந்த தூக்கம் கூட அல்லாஹ்வுடைய இபாதத்தாக மாறிடும். அல்லாஹ் அக்பர். நம்ம தூங்கிக் கொண்டேதான் இருப்போம், ஆனா அல்லாஹ்வுடைய இபாதத்துல இருப்போம். இது உலமாக்கள் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கத்தை, அந்த நெறிமுறையை பின்பற்றி நடக்கிறானோ, அவனுடைய சில பல நார்மலான பொதுவான அமல்கள் கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய இபாதத்துக்காக மாறிவிடும். அல்லாஹ் அக்பர். இது நாம் புரிந்து கொள்ளணும். இதை போலவே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளிலும் எங்கே நாம் ஒழுக்கத்தை சேர்ந்தோமோ, ஒழுக்கத்துடன் அந்த இபாதத்தை செய்கிறோமோ, அந்த இபாதத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்தை ஏற்றி விடுகிறான். தொழுகிறோம், ஒரு சஃப்ல எத்தனையோ பேர் நிக்கிறோம் இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஒரு சஃப்ல நிற்கக்கூடிய பல நபர்கள், பல அல்லாஹ்வுடைய அடியார்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய தொழுகை முடிந்ததற்கு பின்பாக அவர்கள் செல்கிறாங்க இல்லையா, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கூலி ஒன்றாக இருக்காது. அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரே சஃப்ல நின்று ஒரே தொழுகையை தொழுகிறோம், இஷாவாக இருக்கட்டும், தராவியாக இருக்கட்டும், ஆனா நம்மளுடைய கூலி, நாம பெறக்கூடிய நன்மைகள் இது ஒன்றாக இருக்காது. ஏன்னா நம்மளுடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கு, நம்ம அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த நேரத்துல நம்மளுடைய சிந்தனை எங்க இருக்கு, நம்மளுடைய இரையச்சம் எவ்வளவு இருக்கு, இந்த தொழுகையில நாம எந்த அளவிற்கு பின்பற்றி நாம தொழுகிறோமோ அந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கும். அப்போ இந்த ஒழுக்கம் நம்மளுடைய பொதுவான அமல்களை, பொதுவான செயல்களை கூட இபாதத்தாக மாற்றிவிடும். அதே நேரத்துல நாம செய்யக்கூடிய இபாதத்துல கூட நாம ஒழுக்கத்தை கொண்டு செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அந்தஸ்தை ஏற்றி விடுகிறான். இதுதான் உலமாக்கள் கூறுகிறார்கள். இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளிலே நாம் தூக்கத்திற்கான ஒழுக்கங்களை பார்க்கும் பொழுது, முதல் விஷயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அஹ்லாக் ஆதாபிலே ஒரு மனிதன், ஒரு அல்லாஹ்வுடைய அடியான் தூங்குவதற்காக சென்றால் அவன் செய்யக்கூடிய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் பல விதத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது, நாம் தூங்குவதற்காக செல்லும் பொழுது போய் உட்கார்ந்துட்டோம், தூங்க போறோம்னா உடனே தூங்க வேண்டாம். முதல்ல நாம் என்ன செய்யணும், இஸ்லாமிய முறையில ரசூலுல்லாஹ் காண்பித்து கொடுக்கக்கூடிய வழி என்னவாக இருக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளத்துல இருக்கு, இந்த நஃப்ஸை பத்தி கணக்கெடுக்கும். அதாவது முஹாசபத்து நஃப்ஸ், தன்னுடைய உள்ளத்தை
அவனே கொஸ்டின் பண்ணணும், அவனே கேள்வி கேட்கணும். இன்றைய நாளில் நீ என்னென்ன கேள்வி செஞ்ச, என்னென்ன விஷயங்களை செஞ்ச, எத்தனை நல்ல அமல்களை செஞ்ச, எத்தனை பாவங்களை செஞ்ச. அல்லாஹ் அக்பர். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம தூங்குவதற்கு முன்பாக போய் அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு இப்படி நாம நம்மளுடைய நஃப்ஸை பத்தி கணக்கெடுக்கிறோம். நாம எத்தனை நன்மைகளை செஞ்சோம், எத்தனை தீமைகளை செஞ்சோம். ஏன்னா ஒரு மனிதன் தூங்குவதற்காக செல்லும் பொழுது அவன் என்னவாக ஆகிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் சொல்றாங்க, இந்த தூக்கம் நாம தூங்குறது இது மௌத்தினுடைய ஒரு சின்ன சகோதரன். அதாவது இது தூக்கம், நாம தூங்குறோம், ஆனா இதுல இருந்து விழுந்து எழுப்போமா என்று ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்ல, நிச்சயமாக இல்ல. இதனால்தான் நம்ம என்ன துவா கேட்கிறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால தான் நான் தூங்குறேன், உன்னுடைய பெயரால தான் இப்போ நான் மௌத் அடையிறேன், உன்னுடைய பெயராலேயே யா அல்லாஹ் நீ எனக்கு என்ன செய்யற? உயிரை கொடுக்கிறையா அல்லாஹ். காலை எழுந்த உடனே நம்ம சொல்லக்கூடிய துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாதனா. யா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டும். ஏன் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அஹ்யானா, அல்லாஹ் நமக்கு உயிர் பெற்றான். நமக்கு உயிர் கொடுத்தா நம்மளுடைய மௌத்திற்கு பிறகு. அப்போ ஒரு மனிதன் தூங்குவதற்காக செல்லும் பொழுது ஒரு அடியான் தன்னுடைய உள்ளத்துல இந்த விஷயத்தை நல்லா பதிவு வச்சிருக்கணும். அவன் தூங்குறதுக்காக போகல, மாறாக அவன் திரும்ப எழுவானா இல்லையா இது தெரியல. முதல் விஷயம், தன்னுடைய நஃப்ஸை பத்தி அவன் கேள்வி கேட்கணும். எத்தனை பாவங்களை நாம செஞ்சோமோ அந்த பாவங்களை கொண்டு நாம தூங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல அடியானுடைய ஒழுக்கமாக இது இருக்கணும். நாம செய்த பாவங்கள், நாம செய்த அனைத்து தவறான விஷயங்களுக்கு எண்ணி அல்லாஹ்விடம் நாம் தௌபா கேட்கிறோம். அதே நேரத்துல எங்க நாம தௌபாவை கேட்கிறோமோ மறுபக்கத்தை எடுத்து பார்த்தா ஒரு சஹாபியினுடைய அமலாக இருக்கு. நாம் நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிற சகோதரர்களுக்கான, அது வஞ்சகமாக இருந்தாலும் சரி, இல்ல அவர் நமக்கு தீங்களிச்சிட்டாரு, நமக்கு துன்பத்தை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, அந்த நாளிலே அவர்களை மன்னிக்க கூடிய ஒரு செயலாக இருக்கும். எங்க நம்ம பற்றி அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கிறோமோ அதே நேரத்துல நாம சந்திச்ச சகோதரர்கள், அந்த நாள்ல நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் யாரு கொடுத்தாலுமே பரவாயில்ல, அவர்களை மன்னித்தவர்களாக நம்ம தூங்க வேண்டும். ஏனென்றால் இந்த செயல் சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயல். எப்படி? வெறும் நம்ம இரவுல உட்கார்ந்து யார் நமக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ, எப்படி நாம யார் நன்மையை கொடுத்தாங்களோ அவங்களும் யோசிப்போம். ஆனா இங்க என்ன செய்யறாங்க சஹாபி? யார் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ, யார் என்னிடம் பேசாம என்னுடைய இந்த உறவை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்கிற எண்ணத்துல மன்னிச்சு தூங்கினா இவர்கள் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு முறை ரசூலுல்லாஹ் சஹாபா கூட உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இப்போ ஒரு நபர் வருவார், ஒரு சஹாபி இப்பொழுது வருவார், இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சொர்க்கத்துல இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். எல்லா சஹாபாக்களும் ஆர்வமாக பார்க்கிறாங்க. ஒரு அன்சாரி சஹாபி வராங்க. இதே மாதிரி மற்றொரு நாளும் வருது. இரண்டாவது நாளையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே சஹாபி வராங்க, அன்சாரி சஹாபி. மூன்றாவது நாளும் தொடருது, அதே சஹாபி வராங்க. இப்போ அப்துல்லா பின் அம்ர் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு அந்த ஆர்வம் தாங்கல. அப்படி என்னதான் அமல் செய்யறாரு இவர்? இந்த வாழ்நாள்ல வாழும் பொழுதே அவர் ஜன்னத்துல தன்னுடைய இடத்தை ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்படி என்ன அமல் பண்றாரு? இந்த ஆர்வம் சஹாபாக்குள்ள இருந்துச்சு. அவங்களுடைய இலக்கே சொர்க்கத்தை அடைய வேண்டியதுதான். எல்லா பாவங்களையும் செய்யக்கூடிய ஒரு மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலுமே அவனுடைய இலக்கு என்னவாக இருக்கும்? ஒரு முஸ்லிம்னா சொர்க்கத்தை அடையணும் கடைசியில போய். அப்போ அந்த சஹாபி அப்துல்லா பின் அம்ர் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்தொடர்றாங்க. அவர்களுடைய வீட்டிற்கு சென்று ஒரு விருந்தாளியாக 3 நாட்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு காரணமும் சொல்ல, எதற்கு வந்த என்ன எந்த ஒரு விஷயமும் சொல்ல அந்த அன்சாரி சஹாபியும் எதுவும் கேட்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் விருந்தாளி 3 நாட்களுக்கு இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு கேள்வியும் கேட்க தேவையில்லை. அவங்களுக்கான அந்த விருந்து நம் மீது வாஜிப், நாம செஞ்சே ஆகணும். அந்த சஹாபியும் செய்யறாங்க. இப்ப அப்துல்லா பின் அம்ர் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூர்ந்துமாக கவனிக்கிறாங்க, இரவும் பகலுமாக கவனிக்கிறாங்க. இவர் என்னதான் அமல் செய்யறாரு, அப்படி என்ன ஸ்பெஷல் அமல் இருக்கு இவர் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இரவு பகலுமா பார்க்கிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகிறாரா? இல்ல. அவ்வளவு தஹஜ்ஜுத் பேன்றவராக கூட இல்ல. சரி, காலையில எங்க போறாரு? சில ஏதாச்சும் நல்ல அமல்களை செய்யறாரா? எதுவுமே இல்ல. 3 நாட்கள் கழிஞ்சிருச்சு. கடைசியில அந்த ஆர்வம் தாங்க முடியாம போய் அந்த சஹாபி கிட்டே கேட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி இப்படி நற்செய்தி சொன்னாங்க இல்லையா, இதற்கான காரணம் என்ன? எந்த ஸ்பெஷல் அமல் நீங்க செய்தீங்க, நீங்க சொர்க்கவாசி ஆயிட்டீங்க? அந்த நேரத்துல ஒரே ஒரு அமலை தான் அந்த சஹாபி அவர்கள் சொன்னாங்க. நான் தூங்கும் பொழுது
என்னுடைய உள்ளத்தில இருக்கக்கூடிய அனைத்து வஞ்சகமாக இருந்தாலும் சரி, எனக்கு துன்பம் கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவர்களை நான் மன்னித்து விடுவேன். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ பாவங்கள் செய்யக்கூடிய நம்ம மன்னிக்கிறான்னா நாம யார் மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது? இதனால என்னுடைய உள்ளத்துல எந்த விதமான வஞ்சகத்தனத்தையும் இல்லாம நான் நிம்மதியா தூங்குறதுக்கு போவேன். இதனாலேயே ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த நற்செய்தியை கூறியிருக்காங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்கு ஒரு சிறிய அமல் அந்த சஹாபி நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. மன்னிக்கிறது எந்த அளவிற்கு கொண்டு போயிருக்குன்னா அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பொறுப்புதாரியாக மாறிவிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இது தூக்கத்தினுடைய முதல் ஒழுக்கமாக இருக்கு. நாம் நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்த அன்றாட பாவங்களுடைய தௌபாவாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை மன்னிப்பதாக இருந்தாலும் சரி, இது நம்ம உள்ள செல்ல வர வேண்டும். முதல் விஷயம் இந்த ஒழுக்கத்தை நாம பேணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக பேணுவோம். இரண்டாவது ஒரு அமலாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பிக்கிறார்கள். இத இந்த சமுதாயம் இல்லை, இந்த ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே டவுட். என்ன? தூங்குவதற்கு நாம சீக்கிரமாக போவது. அல்லாஹ் இது எத்தனையோ மெடிக்கல் விஷயத்தையும் மெடிக்கல் நன்மைகளையும் கொண்டு வருது. நம்மளுடைய உள்ளத்தினுடைய அந்த சுகூன், அந்த நல்ல சாந்தியம், சமாதானத்தையும் கொடுக்குது. ஆனா இந்த ஒரு அமல, இந்த ஒரு ஒழுக்கத்தை நாம பேண்டது இல்லை. நைட்டு ஃபுல்லா முழிக்கிறோம், நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறோம். அது போன் யூஸ் பண்றதாக இருந்தாலும் சரி, வீணான பேச்சுகள்ல முழுகுவதாக இருந்தாலும் சரி. ஆனா நம்மளுடைய இரவுகள் இப்படிதான் கழியுது. ஆமா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கான யக்ரஹு நௌம் قبل العشاء. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இஷாவிற்கு முன்பாக தூங்குவது மிகவும் பிடிக்காத செயலாக இருந்தது. இஷா தொழுகாம எப்படியே தூங்கி விட்டார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்க்கு அது வெறுக்கத்தக்க செயலாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வல் ஹதஸ பஅதஹா. மேலும் இஷாவிற்கு பிறகு வீணான செயலாக இருந்தாலும் சரி, வீணான பேச்சுகள்ல முழுகிருந்தாலும் சரி, இஷாவிற்கு பிறகு முழிப்பது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு வெறுக்கத்தக்கமான ஒரு செயலாக இருந்துச்சு. அதுவே நாம ஒரு நல்ல விஷயத்திற்காக விழிக்கிறோம், இப்படி தரசுல இருக்கிறோம், இப்படி ஒரு சில விஷயங்கள்ல மூழ்கி இருக்கிறோம், நமக்கு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குன்னா பரவாயில்ல. ஆனா இரவிலே சீக்கிரமாக தூங்குவது இது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது ஒன்று. இது ஒழுக்கத்திற்கு ஒன்று. இதை நம்ம மெடிக்கல் ரீதியாக எடுத்துக்கொள்ளலாம், சயின்டிபிக் ரீதியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு அந்த தூக்கம் அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த ஒரு செயல் நிம்மதியை கொடுக்குதுன்னா முதல் இரவுல வரக்கூடிய அந்த தூக்கம் தான். நம்ம போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில ஃபஜ்ர் நேரத்துல படுத்து தூங்கினா அந்த தூக்கம் நிம்மதியா இருக்கும். ஆனா அந்த தூக்கத்தை யார் கொடுக்குறா? ஷைத்தான் தான் கொடுப்பான். ஷைத்தான் என்ன பண்ணுவான்? இன்ஷால்லா அதையும் பார்ப்போம். இந்த ஆதமுடைய மகனை நம்மள நல்ல முறையில தூங்கு. ஏன்? எந்திரிச்சுனா ஃபஜர் கிடைச்சது இல்லையா? ஃபஜர் கிடைச்சுனா இன்னும் நல்லவனா மாறிடுவேன். இப்போ நீ என்ன செய்யணும்? இரவு ஃபுல்லா முடிச்சுட்டு கடைசியில 3 மணி 4 மணிக்கு தூங்கு. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்க்கு இது மிகவும் வெறுக்கத்தக்க செயலாக இருந்தது. இரவுல நாம முழிப்பது. இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கா, நல்ல முறையில நாம வேலை செய்யறோமா, அந்த விஷயங்கள நம்ம முழிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இதை தவிர்த்து மற்ற விஷயங்களுக்காக நம்ம வீணாக முழிக்கிறோம்னா உங்களுடைய மனதில் கொண்டு வந்துருங்க, ரசூலுல்லாஹ் இங்க இருந்திருந்தா நிச்சயமாக உங்களை கண்டிச்சிருப்பாரு. ரசூலுல்லாஹ் இங்க இருந்திருந்தா அவர்களுக்கு இது பிடிக்காத செயலாகவே மாறி இருக்குமே தவிர நாம ரசூலுல்லாஹ்விற்கு அருகாமையில் இருக்க முடியாது. ஆகையால இரண்டாவது ஒழுக்கமாக அதபாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இரவு நேரத்துல நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகாம எந்தவித ஒரு வீணான செயல்லையுமே நம்ம முழுகாம ஃபர்ஸ்ட் விஷயம் வீட்டுக்கு போன உடனே நமக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்ததற்கு பிறகு தூங்கிவிட வேண்டும். இது சுன்னத்தான ஒரு முறை, தூக்குவதற்காக ஒரு ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. மூன்றாவது ஒரு ஒழுக்கத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸ் நம்மளுடைய மக்களுக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாது. ஆனா இது மிகவும் இலகுவான ஒரு அமல், எத்தனையோ நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அமல். என்ன? ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நாம் தூங்கும் பொழுது வுது செய்து விட்டு தூங்கணும். எப்படி தூங்க போறோம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல முறையில சொல்றாங்க, இதா அதைத மஃஜிஅக, நீங்கள் தூங்குவதற்காக உங்களுடைய படுக்கையில வந்து விட்டீர்கள் என்றால் என்ன செய்யுங்க? முதல் விஷயமாக வருவதற்கு முன்பாகவே ஃபதவத்தா ஃபவுதுஅக லிஸ்ஸலாஹ், நீங்கள் எப்படி வாங்க, நீங்க எப்படி உங்களுடைய படுக்கையில வரீங்களோ தூங்குவதற்காக வுது செய்து விட்டு வாங்க. எப்படி நம்ம தொழுகைக்காக வுது செய்வோமோ அதே முறையை கையாண்டு
அதே முறையில நம்ம ஒது செய்து விட்டு நம்முடைய படுக்கைக்கு வந்தால் பல நன்மைகள் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. எப்படி ஒது செய்து வந்து நம்ம தூங்குவதற்காக வந்தா பல நன்மைகள் ரசூலுல்லாஹ் அவர்களும் சொல்றாங்க. இது நமக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். பிராக்டிகலாகவே ப்ரூவ். நீங்க இன்ஷா அல்லாஹ் போய் இதை செஞ்சு பாருங்க. ஒது செய்து விட்டு நீங்க வந்து தூங்கி பாருங்க. அந்த தூக்கத்தினுடைய ஒரு நிம்மதி ஒரு தனி விதமாக இருக்கும். எப்பொழுதுமே நம்ம எந்த ஒரு விஷயத்துல எங்க வேலையில இருந்து வந்தாலும் சரி, நம்ம ஸ்கூல்ல இருந்து வரோம், லேட்டா வரோம், இப்ப தொழுதுட்டு வரோம், இருந்தாலுமே ஒது செய்து விட்டு தொழுது பாருங்க, தூங்கி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அந்த நிம்மதி எதுவுமே கிடைக்காது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியாகவும் ஒரு பாயிண்டாகவும் இருக்கு. அதே போல நாம சாப்பிட்டுட்டு உணவு அருந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், அப்படியே தூங்க போயிடும். நம்ம உணவு உண்டதற்கான அந்த பொருட்கள் எல்லாம் என்ன இருக்கும், சின்ன சின்ன பொருட்கள் வாயில இருக்கும். அதுவே நம்ம தூங்கி எந்திரிச்சு ஃபஜர்ல எந்திரிச்சா அதுவே துர்நாற்றமாக மாறிடும். இந்த கேவிட்டிஸ் மெடிக்கல் ரீதியாக பார்த்தா சின்ன பசங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுதே பழக்கம் போடல உசு செஞ்சுட்டு தூங்குன்னா அவங்களுக்கு என்ன செய்யுது, முழு இரவும் அவங்க அதே வாயில தூங்குறாங்க, எதுவுமே செய்யாம. கடைசியில கேவிட்டிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. ஆனா ரசூலுல்லாஹ் சயின்டிபிக்காவும் இந்த பாயிண்ட சொல்றாங்க, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் இதை நீங்க நீங்குவதற்காக இந்த ஒதுவை செய்யுங்க. இதே போல ஒரு ஹதீஸின் ரீதியாக பார்த்தா இந்த ஒரு சின்ன ஒது இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, முஸ்னத் அஹ்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புத்தகம், ஹதீஸுடைய ஒரு நூல். இந்த நூல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மா மின் முஸ்லிமின் யபீது அலா ஸிக்ரின் தாஹிரின். எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு நடியான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜிக்ர் செய்து கொண்டு ஒது செய்து, அதாவது தாஹிர் அப்படின்னா நல்ல முறையில தூய்மையான முறையில போய் தூங்குறானோ அந்த அடியான் ஒரு வேளை இரவு நேரத்துல கண் விழிச்சு விட்டால், திடீர்னு நமக்கு கண் விழிச்சு விடுவோம் இல்லையா, திடீர்னு நாம ஒரு கனவை பார்த்தோம், இல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். அந்த நேரத்துல நம்மளுடைய கண் விழிச்சு விட்டால் இப்போ ரசூலுல்லாஹ் நற்செய்தியை சொல்றாங்க, அவன் இந்த ஒரு நேரத்துல ஒது செய்து விட்டு தூங்குறான். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில நாம திடீர்னு கண் விழிச்சு விட்டால் இரவிலே ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அவன் எந்த விஷயமானாலுமே அல்லாஹ் கிட்ட கேட்டால் இல்லா அஅதாஹுல்லாஹ். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம உது செஞ்சு விட்டு தூங்கி எந்திரிச்சுட்டா, திடீர்னு முழிப்பு வந்துருச்சா, அந்த நேரத்துல நாம அல்லாஹ் கிட்ட இந்த உலகத்து ரீதியாகவும் சரி, சொர்க்க ரீதியாகவும் சரி, மறுமை ரீதியாகவும் சரி, எது வேணாமாலும் கேட்கலாம். அல்லாஹ் என்ன செய்வான், இல்லா அஅதாஹு இய்யா, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு கேட்ட அனைத்து விஷயங்களுமே கொடுத்துரும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். நைட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறோம், என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாது. சில நேரத்துல பயந்து, சில நேரத்துல வெக்கைக்காக, சில நேரத்துல சில ப்ராப்ளம்ஸாக எந்திரிப்போம். ஆனா அந்த நேரத்திலயும் அல்லாஹ் என்ன வச்சிருக்கான், நீங்க உது செய்வதற்கான ஒரு காரணத்தை காட்டி அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்க ஒரு துவா கேட்கிறீங்களா, அந்த துவாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து வருகிறான். சுப்ஹானல்லாஹ், இது நாம் செய்யக்கூடிய மிகவும் விடப்பட்ட ஒரு அமலாக இருக்கு, ஒரு ஒழுக்கமாக இருக்கு, உது செய்து விட்டு தூங்குவது. இன்ஷா அல்லாஹ் இதையும் நாம பேணணும். இதற்கு பிறகு நான்காவது ஒரு கடைசியாக இதை பார்த்து விட்டு முடிச்சு கொள்ளலாம். நான்காவது ஒரு ஒழுக்கம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லி தராங்க. நாம் எப்பொழுதெல்லாம் படுப்பதற்காக நம்முடைய படுக்கைக்கு செல்கிறோமோ, தூங்குவதற்காக நம்முடைய படுக்கையை நல்ல முறையில உதற வேண்டும். அதை நல்ல முறையில சுத்தப்படுத்திட்டு அதற்கு பிறகு படுப்பதற்காக போகணும். ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், இதா அத்தா அஹதுகும் இலா ஃபிராஷிஹி, யார் ஒருவர் தன்னுடைய படுக்கை பக்கம் வருகிறார்களோ தூங்குவதற்காக, அவர்கள் தங்களுடைய துணியை கொண்டு துணியினுடைய உள்புறத்திலிருந்து, எப்படி இந்த ஹதீஸை விளக்குறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம துணி ஆடை அணிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த காலத்துல இசார் மாதிரியான அந்த ஆடையை அணிஞ்சிருப்பாங்க, ஒரே ஒரு துணிதான் இருக்கும் சஹாபா கிட்ட. இப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் எந்த அளவிற்கு சொல்லி தராங்கன்னா, உங்களுடைய இந்த துணி இருக்கு இல்லையா, இந்த துணியினுடைய உள்புறத்தை கொண்டு என்ன செய்யுங்க, உங்களுடைய படுக்கையை உதருங்க, உங்களுடைய படுக்கையை கிளீன் செய்யுங்க. ஏன்னா அந்த படுக்கையில என்ன வேணாலும் ஒட்டி இருக்கலாம், சாப்பிட்டு இருக்கிறோம், ஏதாச்சும் விழுந்திருக்கலாம், உங்களுடைய ஆடை அங்க என்னவாக கூடாது, அந்த கரைப்பட்டோ இல்ல அந்த தூய்மை போய்விட்டதோ கிளீன் இல்லாம ஆகிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பல முறை நாம பார்க்கிறோம், படுக்கையில போய் அப்படியே படுத்துட்டா சில பல பூச்சிகளும் இருக்கும், இல்ல சிலந்தி எது வேணாலும் வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தவிர்த்து கொள்வதற்காக, இது இஸ்லாத்துல ஒரு அங்கமாக
இது நாம தூங்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்துல கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நீங்க தூங்க போனா உங்களுடைய இந்த படுக்கைய நல்ல முறையில தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க, நல்ல முறையில உதறி கொள்ளுங்க. ஏன்னா அது அந்த நேரத்துல மதீனாவுடைய அந்த நேரத்துல பல சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு கிராமமாக இருந்துச்சு. அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள பாம்பு, சிலந்தி, இந்த மாதிரியான விஷமுள்ள பல பல இன்செக்ட், பல இது வந்துடும். அந்த காலத்துல பல சஹாபாக்களுக்கு இது நேர்ந்திருக்கு. இதனால ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஆடையை கொண்டு நீங்க உதறீங்க, உங்களுடைய ஆடையை கொண்டு நீங்க தூய்மைப்படுத்துறீங்க, சுத்தப்படுத்துறீங்கன்னா அந்த ஆடை உள்ள இருந்து இருக்கணும். ஏன்னா வெளியில இருந்திருந்தா அந்த ஆடையும் அசிங்கமாயிடும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட பல விஷயங்களை ரசூலுல்லாஹ் உன்னதமாக மிகவும் மைன்யூட் பாயிண்டாக சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம அன்றாட வேலை செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரசூலுல்லாஹ் இதை இஸ்லாத்தினுடைய ஒரு அங்கமாக கொண்டு வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி பல விஷயங்கள், பல ஒழுக்கங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய இரண்டாவது பகுதியாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தர்ஸிலே நாம் தூக்கத்தினுடைய பல ஒழுக்கங்களை இன்னும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, தூங்கும் பொழுதும் விழித்தும் பொழுதும் நாம இதை பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒழுக்கத்தை அன்றாட வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கமுடைய முஸ்லிம்களாக மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.